குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதடைந்தேன், இனி மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா? கட்டிலிடும் வயதில் தொட்டிலிட சொன்னால் சரியா சரியா? கட்டிலில் இருவர் குழந்தைகளானால் பிள்ளையா பிள்ளையா? நீ சொன்னது இந்த ஜென்மத்துல நடக்காது, இந்த ஜென்மத்துல மட்டுமே, வேற எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. சோ உன் பேரை நீ இப்பவே மாத்தி வச்சுக்கோ. ஆனா உனக்கு எந்த பேர் பொருத்தமா இருக்கும்? உனக்கு பொருத்தமான ஒரு பேரு என்கிட்ட இருக்கு, சொல்லவா? டேய், ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போயிரு, அடி வாங்காத. குட்ட பாவாடை எப்படி இருக்கு பேரு? டேய் வேணாம், சும்மா என்ன கடுப்பாக்காத. ஆமா, உனக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஆரா டவுசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர. ஓ, காசு இல்லையா? வேணும்னா நான் தரவா? டேய், என்ன நக்கலா? நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்ன? நீ உன் வேலையை மட்டும் பாரு. அது எனக்கு உன் ட்ரெஸ்ஸை பத்தி தெரிஞ்சே ஆகணும். அது ஏன் ஒரு சைடு மட்டும் கிழிஞ்சு தொங்குது? டேய் மக்கு, அது ஃபேஷன்டா. ஹேய், நீ பொய் சொல்லாத. நீ தான் அதை ஒரு சைடு கிழிச்சுட்டு இருக்க. இல்லைன்னா கபோர்ட்ல வச்சிருக்கும் போது எலி வந்து கடிச்சிருக்கோம். நான் சொல்றது உண்மைதானே? டேய், இனிமே என்ன பத்தி பேசுன அவ்வளவுதான். ஐயோ, இவளுக்கு வேற பாக்குறாளுகளே, கிண்டல் பண்றதுக்குள்ள ஓடிடுவோம். சே, படுபாவி எப்படி அரைஞ்சிட்டா பாரு. ஐயோ, இவன் வேற இங்க நின்றுட்டு இருக்கானே, எல்லாத்தையும் பார்த்துருப்பானோ. மச்சி, என்ன பல்லு வலியா? கன்னத்துல கை வச்சுட்டே இருக்க? அது இல்லடா மச்சி, நான் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல அந்த பொண்ணு என்ன கிஸ் பண்ணிட்டு போயிட்டாடா. ஓ, அவ உன்னை கிஸ் பண்ணா அப்படிதானே? ஆமா மச்சி. கிஸ் பலமா விழுந்திருக்குமே. ஆமா மச்சி, எனக்கு வெக்கமா இருக்கு. கடைச்சி கருமம், நீ அணுக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டத நான் பார்த்துட்டு தாண்டா இருந்தேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்போ எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கேக்குறியா? ஆமா, நீயும் எப்படா அடி வாங்குவேன்னு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சரி, அவகிட்ட அடி வாங்குற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ண? அது ஒன்றும் இல்லடா மச்சி, அவளோட ட்ரெஸ் ஏன் கிழிஞ்சிருக்குன்னு கேட்டோம்டா. சி, டேய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அவகிட்ட போய் ட்ரெஸ்ஸை பத்தி கேட்டிருக்க, இன்னும் 4 அடி சேர்த்து கொடுக்காம விட்டா பாரு. அட போடா, இன்னும் எத்தனை அடி விழுந்தாலும் இந்த மாதிரி சும்மா ஜம்முன்னு எழுந்து நிற்பான். டைலாக் அடிச்சதெல்லாம் போதும், போய் வேலையை பாரு. டேய் அபி, உன்னை நான் விடவே மாட்டேன்டா. நான் ஆசைப்பட்டது எல்லாமே நீ அனுபவிக்கிறியா? ஃபர்ஸ்ட் அவ, இப்போ என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் நீ லாஸ் ஆகிட்டல. எப்ப இருந்தாலும் உன்னை நான் விடவே மாட்டேன்டா. என் கையால தாண்டா உனக்கு சாவு. டேய் ராஜேஷ், இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சிட்டு என்னடா பண்ற? வெளியில வா ஃபர்ஸ்ட். அப்பா, அந்த அபியை நான் எப்ப அழிக்கிறேனோ அப்பதான் வெளியே வருவேன். டேய் முட்டாள், அவனை பழி வாங்கணும்னா இப்படி நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தா சரியா வருமாடா. வெளியே போய் அவனை எப்படி அழிக்கிறதுங்கிற வழியை யோசி. அதை விட்டுட்டு இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தா அவன் ஜெயிச்சுக்கிட்டே தாண்டா இருப்பான். அப்பா, அவனுக்கு எப்படிப்பா பழி வாங்குறது? எனக்கு எந்த ஐடியாவும் தோணல. டேய், ஃபர்ஸ்ட் இந்த ரூம்ல இருந்து நீ வெளியே வா, வெளி உலகத்துக்கு போடா. அதுக்கப்புறம் அவனை எப்படி அடிக்கிறது, அவனை எங்க அடிச்சா வலிக்கும்னு புரிய வைடா. ஆமாப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். இனிமேதான் அவன் இந்த ராஜேஷ் யாருன்னு பாப்பான். அவனை வச்சு செய்யறேன்பா. டேய் அபி, என் பையனோட சந்தோஷத்தையே நீ பறிக்கிறியாடா. இனிமே தாண்டா இருக்கும் உனக்கு. உன்னால இனிமே தப்பிக்கவே முடியாதுடா. அந்த ராஸ்கல் பப்ளிக்ல ஒரு டிவி நியூஸ்னு தெரிஞ்சோம், அதுல எப்படி பேசுறான்? இவெல்லாம் ஒரு பிசினஸ் மேனா? ஐயோ அக்கா, இதோட 1000 தடவை அவரை திட்டிட்ட, என்னால கேட்கவே முடியலக்கா. போதும்க்கா. என்னடி போதும்? என்ன போதும்? அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்கலன்னா இப்படிதான் பப்ளிக்கா திட்டுவானா? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஒரு 2 பொண்ணு தப்பு செஞ்சா எல்லா பொண்ணுங்களையும் தப்பா பேசுவானா? அவன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு நமக்கு எப்படிமா தெரியும்? அப்பா, என்ன காமெடி பண்றீங்களா? அச்சோ இல்லம்மா, நீ திட்டு. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது.
அப்பா நீங்க எதுக்கு திட்டுறீங்க? அவனை நான் மட்டும்தான் திட்டுவேன். கடவுளே, இது என்ன சோதனை? திட்டினாலும் என்ன திட்டுறா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் திட்டுறா. என்னதான் பண்ணுவேன்? டேய் பொறுக்கி ராஸ்கல், நீ என் கையில எப்பவாவது மாட்டுன அப்ப இருக்கு உனக்கு. பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? பொண்ணுங்க எப்படின்னு நான் காட்டுறேன் உனக்கு. அடியே உன் ரேடியோவை கொஞ்சம் மூடடி. அவனாச்சும் ஒரு தடவை தான் திட்டினான், ஆனா இப்ப நீ 1000 தடவைக்கு மேல திட்டுற. அம்மா நீ போய் உன் வேலையை பாருமா, சும்மா பேசாம. அடியே இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னு வை, உனக்கு இன்னைக்கு பட்னி தான். எனக்கு ஒன்னும் சாப்பாடு தேவையில்லம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெளியில சாப்பிட வர சொல்லிருக்காங்க. நான் ரெஸ்டாரண்ட் போறேனே. ஓஹோ, நைட்டுக்கு இங்க தானடி சாப்பிட வருவ? அப்ப இருக்கு உனக்கு. நைட்டுக்கு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன். அம்மாடி, அப்படியே எனக்கும் ஒரு பார்சல் எடுத்துட்டு வாமா. உன் அம்மாவோட சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அம்மா அப்பா இங்க என்னமோ சொல்றாரு, கவனி. என்ன சொன்னீங்க? என் சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா? அடியே தங்கம், நான் அப்படி சொல்லுவேன் நான் உன்னை பார்த்து? இன்னைக்கு காலையில வாங்கினது பத்தல உங்களுக்கு? ஐயோ நான் இல்ல. எஸ்கேப். எங்க ஓடினாலும் இன்னைக்கு விடவே மாட்டேன். சே சௌமி, நீயும் என் கூட வா. போய் ரெடி ஆகு. நான் எதுக்குக்கா, நீ போயிட்டு வா. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஏய், பெரிய கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி டயர்ட்னு சொல்றியா? இப்ப நீ என் கூட வரல, உனக்கு ஐபோனே கிடையாது. ஐயோ அக்கா அக்கா 1 மினிட். நீங்க என்னக்கா சொன்னீங்க? எங்க போகணும்னு சொன்னீங்க? ரெஸ்டாரண்ட். ஓ அங்கயா? சாரிக்கா, என் காதுல சரியாவே கேட்கல. நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன். இதோ இப்ப வரேன். 2 பேரும் ஜாலியா கிளம்பலாம். ஹீ, ஐபோன்னு சொன்னதும் எப்படி பல்ட்டி அடிக்கிறா பாரு. போய் ரெடி ஆகு. ஏய் பப்ளு மூஞ்சி, ஏண்டி ஒரு மாதிரி கோணெல்லாம் போகுது? ஏதாவது கடிக்குதா என்ன? சே அக்கா, நீ இதுவும் கேப்ப இன்னமும் கேப்ப. ஓகே ஓகே, கூல் டவுன். இப்ப ஏண்டி மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? அக்கா, நான் உன் கூட கண்டிப்பா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணுமாக்கா? இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னடி கேள்வி? உனக்கு இப்போ ஐபோன் வேணுமா வேண்டாமா? அடி பாவி, எங்க போனாலும் அதே இடத்துல வந்து நிக்கிறாளே. சிவா கிட்ட போய் நான் ஐபோன் கேட்டேன்ல, சின்னதான் செருப்பாலையே அடிச்சுக்கணும். சரிக்கா, நாம போலாம். இப்ப எதுக்கு இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? பார்க்க முடியல. அக்கா, உன் கூட வர்றதுக்கு எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. ஏண்டி நான் என்ன பேயா? என் கூட வர்றதுக்கு எதுக்கு பயப்படுற? ஜாலியா போயிட்டு வரலாம் வா. பேய் கூட வேணும்னாலும் பயப்படாம போயிட்டு வந்துடலாம். ஆனா உன்னை நம்பி வர்றதுக்கு தான் பயமா இருக்கு. எங்க போய் எவனோட மண்டைய உடைப்பன்னே தெரியலையே. ஏய், தப்பு பண்ணா இந்த ஷாலு பார்த்துட்டு இருக்க மாட்டா. எங்க தப்பு நடக்குதோ அங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா இந்த ஷாலு இருப்பா. ஷாலுனா கொக்கா. இவகிட்ட இன்னைக்கு எந்த அப்பாவி பைய மாட்ட போறானோ தெரியல. அன்பு தங்கையே, சீக்கிரம் வாருங்கள், சென்று வரலாம். உத்தரவு மகாராணியே. வாடி. சார், வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட். Hey, the world #1 businessman Habi Abhimanyu. Welcome. என்ன அபி சார், பேசாம அமைதியா நிக்கிறீங்க? என்ன கூட பேச பயமா? ஏய், யாருக்குடா பயம்? ஹபி ஒன்னும் ஒன்னு மாதிரி கோலை இல்லடா. நீ தான் முன்னால வர தைரியம் இல்லாம ஆளுங்களை அனுப்பி ஹபி கூட மோத விட்டுருக்க. டேய் அல்லக்கை, நீ பேசாத. யாருடா அல்லக்கை? பொறுக்கி நாய. எப்ப பார்த்தாலும் இவன் கூட சுத்திட்டு இருக்கிறது தானே உங்க 2 பேருக்கும் வேலை. அப்போ நீங்க 2 பேர் தான் அல்லக்கைங்க. ஏய் ஷட் அப். என்ன ஹீரோன்னு நினைப்பா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தாண்டா ஹீரோ. என்னடா ஜெயிச்சிட்டோன்ற திமுறா? ஜெயிச்சிட்டோங்கிற திமிரு இல்ல, எப்பவும் நான் தான் ஜெயிப்பேங்கிற திமிரு. டேய், ஏய் நான் கத்துனேன் தாங்க மாட்டடா. சவுண்ட கம்மி பண்ணு. சத்தமா பேசின இந்த ஆபிக்கு பிடிக்காது. ஏய், நீ என்ன பெரிய இவனா? ஜெயிச்சிட்டோன்னு ஆர்டர்ல விட மாட்டேன்டா. இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கண்டினியூவா உன்னால ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. அடுத்த தடவை இந்த ராஜேஷ் தான் நம்பர் 1 வருவான். ஹலோ ராஜேஷ், இந்த அபிக்கு எப்பவும் சொல்லிட்டு செய்யறது பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சொல்லாம தான் செய்வான். என்ன சொன்ன? நீ ஜெயிப்பியா?
ம் ஜெயிச்சா பார்க்கலாம். அக்கா, ரெஸ்டாரண்ட் வெளியில இருந்து பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. நமக்கு இதெல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியும்ல, உள்ள போய் எதையும் வாங்கி சாப்பிட முடியாது. ஏய், எதுக்குடி இப்ப இப்படி எல்லாம் பேசுற? நாம தான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம்ல. ஏதோ என் ஃப்ரெண்டு வாணியால இங்க வந்தாச்சு. வாணியக்காலாம் ரொம்ப வசதியானவங்க, அவங்க டெய்லியுமே வருவாங்க. ஆனா நம்ம இப்படி ஏதாவது பார்ட்டிக்கு வந்தாதான் உண்டுல்ல. ஆனாலும் நாம நம்மளோட சொந்த காசுல எப்பதான் இங்கெல்லாம் வந்து சாப்பிட போறோமோ. ஷேய், மை பப்ளு குட்டி, இப்ப எதுக்குடி நீ ஃபீல் பண்ற? எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைக்கும். நான் வேலைக்கு போய் எனக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில நீ, நான், அம்மா, அப்பா எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடணும், சரியா? சரி. ஷேய், எதுக்கு இப்ப மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருக்க? எங்க சிரி பார்க்கலாம். சிரிச்சிட்டேன், போதுமா? கியூட். ஹலோ மிஸ்டர் சீதா, என்ன விஷயமா என்ன மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? வெல்கம் அபி சார். நம்ம பிஸ்னஸுக்கு நியூ வெரைட்டியில் டைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதில் உங்கள் கம்பெனி தான் நம்பர் 1ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் உங்கள் கூட பிஸ்னஸ் பேசலான்னு வந்தேன். எங்கள் கம்பெனிக்கு 1 lakh டைல்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்க கூட டீல் பேச நான் ரெடி. தேங்க்யூ சார். ஏய் ஷாலு, வாடி. நீ வர்றதுக்காக தான் நான் கேக் கட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா வா சௌமி, வாமா. தேங்க்ஸ்க்கா. சாரிடி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, வரும்போது டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். இட்ஸ் ஓகேடி, வா வா கேக் கட் பண்ணலாம். ஐயோ அடியே பச்சி, என்னடி பண்ற? மேல பூசாத. ஏன் மேலேயே பூசுறேன். சிறடி வரேன். உன்னால முடியாது, முடிஞ்சா பிடிச்சு காட்டு. மிஸ்டர் அபிமன்யு, இந்த பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணிடுறீங்களா? யா ஷூர். யோ, சின்ன தைரியம் இருந்தா சின்னையே அடிப்ப. சிறுக்காக என்ன அடிச்ச? உன் கண்ணு நான் பின்னாடியா இருக்கு, பார்த்து வர தெரியாதான்? இப்படி பஜாரி மாதிரி வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. யார பஜாரின்னு சொல்ற? வார்த்தையை அளந்து பேசு. நீ ஃபர்ஸ்ட் அடங்குடி. இது பப்ளிக் பிளேஸ், இதுல எப்படி நடந்துக்கணும்னு கூட ஒரு மேனஸ் தெரியல. பப்ளிக் பிளேஸ்ல அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம நடந்துக்கணும். ஒரு பொண்ணு மாதிரியா இருக்க. உன்னை பத்தி முன்னாடியே தெரியும்டா. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். அதை கேட்க நீ யாரு? நீ உன் வேலையை மட்டும் பாரு. இங்க பாரு, உன்னால என் பிசினஸ் பேப்பர்ஸ் எல்லாம் போயிடுச்சு. பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல. என்ன விட்டா வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிட்டு இருக்க? பொண்ணுங்கெல்லாம் உனக்கு கேவலமா தெரியுதா? அடங்க பிடாரி, அது இதுன்னு சொன்னேன்னு வை, வாயை கிழிச்சிடுவேன். மரியாதை அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடு. நான் எதுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்? சின்னாலலாம் முடியாது. அக்கா வம்பு பண்ணாதக்கா, வா போயிடலாம். சின்ன அடிச்சதுக்கு மரியாதையா சாரி கேளு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நான் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? அது கனவுல கூட நடக்காதுடி. இப்ப நீ சாரி கேட்கல, அதுக்கப்புறம் காலம் பூரா வருத்தப்படுவேன். அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட போய் நான் சாரி கேட்கணுமா? போடி. போடி அவ இவன் சொன்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. அக்கா என்னக்கா இது, எல்லாரும் பாக்குறாங்க, வாக்கா போயிடலாம். நீ சும்மா ரெடி. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பிசாசு பெத்து வச்சிருக்கு. யாருடா பிசாசு? யாரு பிசாசு? நீ பிசாசு, சாத்தம், எல்லாமே நீ தான். இனிமே என் கையில நீ மாட்டின. அக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா போயிடலாம்.